இன்னைக்கு நீங்க நோயாளியா பார்த்த பிள்ளை சாகிற வரைக்கும் நோயாளியா இருக்கும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி அவனுக்கு வரும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது சாகிற வரைக்கும் உங்களுக்கு தொடரணும்னு நீங்க ஏன் நினைக்கணும்? அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு உள்ளேயே உங்க நிலைமைகளை மாத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு. முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க நிலைமையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எப்ப வேணும்னாலும் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். எனக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, நான் என்ன எதிர்காலம், இப்படியே போன என் வாழ்க்கை என்ன, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு மட்டும் பிரியமா வாழுங்க, ஆண்டவரோட நெருக்கமா வாழுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. சோதனைன்றது விசுவாச பரீட்சை உங்களுக்கு வரும். கர்த்தர் விசுவாச பரீட்சையை உங்களுக்கு கொடுப்பார், உங்களை சோதிச்சு பார்ப்பார். எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கும், ஆனா நீங்க மறுதலிக்க கூடாது. நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கணும். ஆண்டவரை ஆசீர்வாதத்திற்காக உங்களை பற்றி பிடிக்கல, நீர் உண்மை உள்ள தேவன் என்கிறதற்காக உங்களை பற்றி பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆண்டவரை நெருங்கிட்டு இருக்கணும், விட்டுறவே கூடாது. அந்த பரீட்சை முடியும் பாருங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறத உங்க கண்ணுக்கு கர்த்தர் காண்பிப்பார். அதனால இன்று இருக்கிற நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வரும்னு நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் எப்பவும் மாற்றை 10 பேர் சொல்லியிருக்கலாம் இந்த நிலைமை உனக்கு மாறாதுன்னு. இல்ல, கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கைய மேல உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லு. எல்லாரும் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர், நான் நம்புகிறேன். எஸ் லார்ட், பிரைஸ். என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர். என் நிலைமை எப்படி நீடிக்காது. என்னை தூக்குவீர், என்னை நிறுத்துவீர், என்னை அலங்கரிப்பீர், என்னை சாட்சியாக நிறுத்துவீர்.